ஒரு முழு நகரமே ஒரு இரவில் மணலுக்குள் மறைந்து விட்டது. அது இயற்கையா இல்ல சிட்டிசன் படத்துல வர மாதிரி சூழ்ச்சியா? இன்னும் புரியாத மர்மமாவே இருக்கு. இந்த மாதிரி உண்மை மர்மங்கள் இன்னும் வேண்டுமா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 1964 டிசம்பர் 22 தமிழ்நாட்டின் மிகச் செழிப்பு மிக்க கடற்கரை நகரம் தனுஷ்கோடி. ராமேஸ்வரம் இலங்கை ரயில் ஓடுற நகரம். வீடுகள், கடைகள், ரயில் நிலையம், மீனவர்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரு தினசரி சத்தமா இருந்த இடம். ஆனா அந்த இரவு ஒரு வினாடியிலே எல்லாம் மாறிப்போச்சு. உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான சூறாவளிகளில் ஒன்று அந்த நகரத்தை நேரடியாக தாக்கிச்சு. முதல் தாக்கம் 20 அடி உயரலை. இரண்டாவது தாக்கம் ராமநாதபுரம் மன்னார் ரயில் பக்கவாட்டே புரண்டது. மூன்றாவது தாக்கம் கடல் வந்தது. பின்னாடி மணல் வந்தது. வீடுகளும் தெருக்களும் கீழே புதைய ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலை ஒழிந்த நகரம்னு அரசு அறிவித்தது. 10 ஆண்டுகளுக்குள்ள மீதமிருந்த கட்டிடங்களும் மணல் மேடுகளுக்குள் முழுக்க மறைந்தது. இன்றும் மணல் மேடுகள் இடம் மாறும். பழைய கிணறு மறையும், மறுபடியும் தோன்றும். சில இடங்களில் சிதைந்த சுவர்கள் திடீர்னு தெரியும். அதனால்தான் மக்கள் சொல்லுவாங்க, தனுஷ்கோடி இன்னும் உயிரோட தான் இருக்கு, ஆனா மணலுக்குள் புதைந்த நிலையில். உங்களுக்கு தனுஷ்கோடி முழு நகரமா மீண்டும் மேலே வரும் வாய்ப்பு இருக்குன்னு தோணுதா?